இன்னைக்கு நம்மளோட டக்கரி டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது என்னோடய ஸ்டைலான முட்டை மஞ்சூரியன். உண்மையாலுமே நான் செஞ்சுட்டு நான் சாப்பிட்டு பார்த்தப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படியெல்லாம் செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே வீடியோக்குள்ளே நிறைய டிப்ஸும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. முதல்ல நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோன்னா 4 முட்டையை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிறோம். பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து பாயில் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போது வேக வைக்கும்போது ஒரு டிப்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க என்ன டிப்ஸுன்னு. முட்டை வந்து சீக்கிரமாக வேகணும், அப்புறம் வந்து தோல் வந்து ஈஸியாக நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும், அந்த முட்டையோட ஒயிட் வந்து தோல் கூடயே ஒட்டுக்கூடையே வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு ஆயிலும் கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துட்டோம்னா நமக்கு வந்து உரிக்கும் போது ஈஸியாகவும் இருக்கும். முட்டை வந்து நமக்கு எப்படி நம்ம வேக வச்சோமோ அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு வந்து நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். சீக்கிரமாகவும் வெந்துடும் அண்ட் வந்து ஒட்டும் சீக்கிரம் எடுத்துடலாம். ஃபுல்லாக அப்படியே அழகாக எடுத்துடலாம். அந்த மாதிரி ஒன்று இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வந்து முட்டை வெந்துருச்சு. இதை நம்ம வந்து உரித்து எடுத்துக்கலாம். இது உரிச்சிட்டு நம்ம எப்படின்னு பார்க்கலாம். அதோட தோலையும் எடுத்துட்டோம். அதை தோலை எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை 2ஆக கட் பண்ணி இதில் இருக்க எல்லோ கருவை எடுத்துட்டு நம்ம வந்து இதை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வந்து நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. பாருங்கள், இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் வந்து நான் வந்து கட் பண்ணி இதை எடுத்துட்டேன். எக்கோட எல்லோ கரு வந்து தனியாக எடுத்துட்டேன். ஒயிட்டை வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா வந்து இது நம்ம வந்து கலக்கிறதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, எடுத்துட்டோம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம வந்து கலக்க போகிறோம். நான் கையை வச்சு நல்லா இதை வந்து நல்லா பிசைஞ்சு விடுறேன். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா ரொம்பவும் தண்ணியாக ஆகிடக்கூடாது. அப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுக்கும்போது வந்து நல்லா எண்ணெய் உறிஞ்சிரும். அதனால் தேவைக்களவாக ஓரளவுக்கு கெட்டி பதத்தில் வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கலக்கின மசாலா பதம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை வந்து இது கூட பிசைஞ்சு வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த மசாலா கூட அந்த இது வந்து இறங்கட்டும். இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அப்புறம் இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். வாங்க, அதுக்கு வந்து நான் வந்து வடக்கல்ல வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதை பொரிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஓரளவுக்கு செய்கிற மாதிரி இப்படி போட்டு எடுத்துக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் போடும்போது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது பொரிக்கும்போது வந்து ரொம்ப கவனமாக பொரிக்கணும். பிகாஸ் முட்டைங்கிறதுனால அந்த ஆயிலில் போட்டது ரொம்ப வெடிக்குது. நானே ஒரு 3 டைம்ஸ்க்கு மேலே வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. அதனால் பார்த்து பத்திரமா இதை வந்து ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து மஞ்சூரியனுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு கேப்சிகமில் வந்து பாதி எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வந்து ஒரு க்ரீன் சில்லி வந்து குட்டி குட்டியாக ஒரே ஒரு மிளகாய் வந்து நான் காரம் எனக்கு வேணுங்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டானா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க தாளிச்சிடலாம். இப்போ அது ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ரை பண்ணதுலேயே வந்து ஆயில் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு, ஏன்னா நம்ம பொரிச்சதுலேயே வந்து அந்த முட்டையிலேயே வந்து கொஞ்சம் ஆயிலெலாம் நிறையா இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் அளவாகவே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஆயிலில் வந்து வெங்காயம் ஃப்ரை ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு க்ரீன் சில்லியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில்லையே நல்லா ஃப்ரை ஆயிரும். அப்புறம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், அதாவது குடமிளகா வந்து இதுதான் உண்மையாலுமே இந்த மஞ்சூரியனுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இது ஓரளவுக்கு பச்சையாகவே இருந்தாலும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஃப்ரை ஆனால் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இப்போ நான் ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பேத்துக்கு செய்கிறதா இருந்தால் இந்த அளவு வந்து போதுமானது. இது நல்லா ஆயிலில் ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ கேப்சிகமும் தக்காளியும் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஓரளவுக்கு வதக்கினா போதும். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கினா போதும். ஏன்னா ரொம்ப வதக்கிட்டோன்னா ரொம்ப வெந்துடும். ஒரு மாதிரி நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அந்த அளவுக்கு மஞ்சூரியனுக்கு வந்து ஒரு 1/4 வேக்காடு தான் வேகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டையை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா உடையாமல் கலந்து விடணும். இது வந்து நம்ம கலக்கும்போது ரொம்ப கவனமாக கலக்கணும். ஏன்னா அந்த முட்டை பொரிச்சதில் வந்து அந்த தோல் மாதிரி இருக்கும். அந்த நம்ம போட்ட மசாலாலாம் தோல் மாதிரி இருக்கும். அதெல்லாம் பிரிஞ்சு வராமல் ரொம்ப உடையாமல் மெதுவாக கிளறி எடுக்கணும். அப்போ தான் வந்து உண்மையாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வந்து மிக்சிங் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம நல்லா பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து டொமேட்டோ கெச்சப்பு, அப்புறம் இல்லாட்டி இது சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து அது பிடிக்காதுங்க. தக்காளியை வந்து நல்லா அரைச்சி அதை வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து நல்லா அதில் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்படி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப்பு அண்ட் வந்து சோயா சாஸ் ஊற்றி அது இதை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு